இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரம் தான் உங்கள்கிட்ட நான் வந்து காட்ட போகிறேன். இந்த பாத்திரம் வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நிறைய பிரியாணி செஞ்சுருக்கேன், குழம்பு செஞ்சுருக்கேன். நிறைய பேர் இதை பற்றி நிறைய எங்கிட்ட விசாரிச்சிருக்கீங்க. இதுக்கான லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது வந்து நான் வந்து ஆன்லைனில் வாங்கலை. இங்கே கோயம்புத்தூரில் கமலம் ஸ்டோர் அப்படின்னு ஒரு கடை இருக்குது. அந்த கடையில் தான் நான் வாங்கினேன். நம்ம குக்கர் பார்த்தீங்களா, குக்கரை விட நல்ல ஹெவியான வெயிட் இருக்கும். இது நல்ல பாட்டம்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இதாக இருக்கும். என்ன செஞ்சாலும் பிரியாணி நான் இதில் செய்வேன், அடி பிடிக்காது. என்ன செஞ்சாலுமே அடி பிடிக்காது. ஏன்னா நம்ம ஒரு பொருள் வந்து வாங்குறப்போ நல்ல கனமான பொருளை பார்த்து வாங்கினோம்னா அது வந்து அடி பிடிக்காது. அந்த மாதிரி எனக்கு இது ரொம்ப பர்சனலாக வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு அலுமினியம் குண்டா இது குழம்பு செய்கிறதுக்காக. அதே போல் இன்னொன்று புதுசாக ஒன்று வாங்கினேன். இது வந்து அகலமாக ஹைட்டாக இருக்குது. ஆனால் நமக்கு கொஞ்சம் அகலமாக இருந்தால் நல்லாயிருக்கும். குழம்பு செய்கிறது வதக்கிறதுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும். பிரியாணி இந்த மாதிரியெல்லாம் ரைஸ்லாம் தாளிச்சு விட நல்லாயிருக்கும்னு இந்த மாதிரி ஒரு அதே பாத்திரத்தில் இந்த மாதிரி ஒரு அகலமாக இருக்கக்கூடிய பாத்திரம் வாங்கினேன். இதோட கெப்பாசிட்டி என்னென்னா 3.25 லிட்டர், 3.7 லிட்டர் வந்து இந்த கடாயோட கெப்பாசிட்டி. இதுவும் பார்த்திங்கன்னா இதுவும் சேம் வெயிட்டும் பார்த்திங்கன்னா அதே போல் தான் இருக்குது. எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் ஃபினிஷிங் வந்து இதுவும் அப்படி தான் நல்ல சைனிங்காக இருந்துச்சு வாங்குறப்போ. பழக பார்த்திங்கன்னா அந்த ஒரிஜினல் அலுமினிய கலர் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஆரம்பத்தில் இப்படி தான் சைனிங் ஏதோ சில்வர் பாத்திரம் போல் அப்படின்னு இருக்கும். எல்லா அகலமெல்லாம் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. இதை நான் வாங்கினது பார்த்திங்கன்னா ஆன்லைனில் தான் வாங்கினேன். உங்களுக்கு இந்த பாத்திரத்தோட லிங்க் வேணும்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு ரிவ்யூவெல்லாம் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. இதுலேயே வந்து நான் அடுத்ததாக பிரியாணி செய்யலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி ஒரு பாத்திரம் யூஸ் பண்ணினதுனால இது வந்து வாங்கினேன். அதனால நான் வந்து இது உங்களுக்கு யூஸ் பண்ணி காட்ட தேவையில்லை. ஏன்னா இது ஏற்கனவே நம்ம இது செஞ்சுருக்கோம் இல்லையா, அப்போ அந்த அனுபவம் எனக்கு இருக்கிறதுனால அது வந்து இது வந்து செஞ்சு காட்டணும் அப்படின்னு இல்லை. அதனால உங்களுக்கு இதில் எந்த சமையலும் நான் செய்யலை. உங்களுக்கு இந்த கடாய் பர்சனலாக பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பாத்திரம் வேணும். குழம்பு செய்யலாம், கிரேவி செய்யலாம், மட்டன், சிக்கன், பிரியாணி, மீன் என்ன வேணாலும் நீங்கள் இதில் செய்யலாம். நல்லா அடி பிடிக்காமல் தாராளமாக சூப்பராக வரும். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மட்டும் வாங்கிக்கோங்க.